Hi children, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 5th standard social term 1 unit 1 towards history. அதில் part 2 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி part 1 பார்த்துட்டோம். ஸோ part 1 நம்ம பார்த்தது stone age, nature of human evolution, அப்புறம் மியூசியம்னா என்னென்னு பார்த்தோம், கல்டிவேஷன் பற்றி பார்த்தோம், கல்டிவேஷனில் என்னென்ன பண்ணாங்கன்னு பார்த்தோம். ஸோ ஸ்டோன் ஏஜோட டைப்ஸ் பார்த்தோம். ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்ட் 2ல் ஸ்டோன் வீல்ஸ். ஸோ ஸ்டோன் வீல்ஸ் எப்படி கண்டுபிடிச்சாங்க, அது எதுக்கு யூஸ் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இதுதான் அவங்க இது மாதிரி தான் ஸ்டோன் வீல் கண்டுபிடிச்சாங்க. ஸோ when the stones roll down the mountains they acquired round shape. ஸோ when the stone ஃபஸ்ட் என்ன பண்ணுது, மவுண்டெயின்ஸ்லேருந்து ஸ்டோன்ஸ் என்ன பண்ணுறது, உருண்டு வருது. ஸோ they acquired round shape. ஸோ அப்போ தான் அவங்க ரவுண்ட் ஷேப் உருளும் அப்படிங்கிறதே கண்டுபிடிக்கிறாங்க. ஹியூமன்ஸ் அப்சர்வ் them and thus wheel was invented. ஸோ மவுண்டெயின்லேருந்து ரவுண்ட் ஷேப்பான ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது கல் உருண்டு வருது. ஸோ அப்போ தான் அந்த ஷேப்பில் உள்ள திங்ஸ் உருளும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. In the beginning it was made of stone and later by wood. ஃபஸ்ட்டு வீல் கண்டுபிடிச்சது என்னென்னா எதுலனா ஸ்டோன் வீல் தான் செய்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தான் இப்போ வுட்டில் செய்கிறாங்க. This was the first scientific invention. ஸோ சயின்டிஃபிக் இன்வென்ஷன் நிறையா இருக்குது. டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், கேல்குலேட்டர், இப்படி நிறையா இருக்குது. இருந்தாலும் ஃபஸ்ட்டு மனுஷனால் கண்டுபிடிக்கப்பட்ட சயின்டிஃபிக் இன்வென்ஷன்னா அது ஸ்டோன் வீல். ஸோ இதுதான் ஸ்டோன் வீல். ஸோ நெக்ஸ்ட்டு பாட்டரிங்கிறது இந்த மண் பானையெல்லாம் செய்வாங்கள்ல, அந்த டைப். பாட்டரி வாஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் இன்வென்ஷன்ஸ் பை ஹியூமன். ஸோ அந்த காலத்தில் ஃபுல்லாமே மண் மண்ணில் செஞ்ச பானைகள். ஸோ சமைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அந்த மட்பாட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. த பேக்டு பாட் வாஸ் ஸ்ட்ராங் அண்ட் லுக் பியூட்டிஃபுல். பேக்குங்கிறது இப்போ நம்ம கேக்லாம் பேக் பண்ணுறாங்கல்ல, அப்படியே ஹீட் வச்சு அப்படியே எடுக்கிறது. ஸோ அதை தான் ஒரு டெம்பரேச்சரில் வச்சு அதை அப்படியே எடுத்தால் அது நல்லா சாஃப்டாக இருக்கும் கேக்கு. ஸோ இந்த மாதிரி மட்டில் நம்ம ஒரு மண் பானை செய்யும்போது அதையும் தீயில் வச்சு எரித்து எடுக்கும்போது அது என்ன நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்குமா, லுக் பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டோன் ஏஜ் பீப்புள் மேட் ஆல் த ஹவுஸ் ஹோல்ட் ஆர்டிஃபேக்ட்ஸ். ஸோ ஆர்டிஃபேக்ட்ஸ் மீன்ஸ் ஆர்டிகல்ஸ் மேட் பை ஹியூமன். ஸோ எல்லா ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ், வீட்டில் எல்லாம் செய்கிறதுமே ஹேண்ட்மேடு, அவங்களே செஞ்சுக்கிறாங்க. பை தெம்செல்ஸ், அவங்களே. ஸ்டோன் ஹவுசஸ் வேர் பில்ட். அப்புறம் என்ன பண்ணுறாங்க, கல்லால் வீடு கட்டுறாங்க. ஃபஸ்ட் என்ன பார்த்தோம், மரபொந்து, ட்ரீஸு, அப்புறம் கேவ்ஸ் அதெல்லாம் இருந்தாங்க. இப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டோன்ஸ் வச்சு வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. த ரூஃப்ஸ் ஆஃப் தீஸ் ஹவுசஸ் வேர் டாச்டு வித் ஸ்டிக்ஸ் அண்ட் ஹஸ்க்ஸ். ஸோ கூரை வீடு மாதிரி ஃபஸ்ட்டு சைடில் ஃபுல்லாக ஸ்டோன் வச்சிடுறாங்க. ஸோ மேலே கூரை போடணும்ல, தாச்சிட்டு போடணும்ல. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்க, ஸ்டிக்ஸ், குச்சியும் ஹஸ்க், அந்தந்த மரத்தோட கிளைகள், குச்சிகள், அந்த வேஸ்ட்டு திங்ஸ் இதெல்லாம் போட்டு மேலே மறைச்சிடுறாங்க. ஆஃப்டர் திஸ் செவரல் இன்வென்ஷன்ஸ் வர் மேட், ஹியூமன்ஸ் ஸ்டார்டட் லிவிங் இன் அ செட்டில்டு லைஃப். ஸோ இப்போ தான் செட்டில்டு லைஃப்னால் ஒரு இடத்துல இருந்து வாழ்கிறது. ஃபஸ்ட்டு பார்த்தோம் நாமடிக் லைஃப், ஒவ்வொரு இடம் வேறவர் தே வாண்ட் அங்கெல்லாம் போயிடுவாங்க, வாழ்ந்துப்பாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு எப்போ வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு இடத்துல இருந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. எப்போ, பாட்டரி இன்வென்ஷனுக்கு அப்புறம். The period which has written documents are called historical period. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த நாமோடிக் லைஃப்க்கோ செட்டில்டு லைஃப், நியூ லைஃப்க்கோ ஹிஸ்டாரிக்கல் எழுதப்பட்ட ஸ்கிரிப்டுனா அந்த காலத்தில் எழுத்தே கிடையாது அப்போ வரைக்கும். ஸோ அது கிடையாது. அதுக்கப்புறம் எப்போ இருந்து எழுத்து மூலமாக ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்களோ அதுதான் ஹிஸ்டாரிக்கல் பீரியட்னு சொல்கிறாங்க. திஸ் டாக்குமெண்ட்ஸ் ஹெல்ப் us to know about the lifestyles of the people, events, food habits, culture, art, architecture, literature, etc. ஸோ ஸ்கிரிப்டுன்னு எழுத ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த காலத்தில் மக்களோட லைஃப் ஸ்டைல் ஆஃப் த பீப்புள், என்னென்ன நடந்துச்சு, ஃபுட் ஹேபிட் எப்படி இருந்துச்சு, சாப்பாடு, கல்ச்சர், அவங்களோட கலாச்சாரம் எப்படி இருந்துச்சு, ஆர்ட், அவங்க எந்த மாதிரி ஆர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணாங்க, ஆர்கிடெக்சர், அவங்களோட பில்டிங் இந்த மாதிரிலாம் செஞ்சாங்க, லிட்ரேச்சர், எந்த மாதிரி இலக்கியங்கள்லாம் எழுதுனாங்க, படித்தாங்கிறது ஒரு ஸ்கிரிப்டு எழுத்துன்னு ஆரம்பித்ததுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது.
agriculture was an important activity in the history of humans. ஸோ அக்ரிகல்ச்சர் தான். ஸோ சாப்பாடு தான் ரொம்ப முக்கியம் எந்த காலத்துலேயுமே. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டியாக சொல்கிறாங்க. தே ஸ்டார்டட் கல்டிவேட்டிங் கிராப்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு பயிரிட ஆரம்பிக்கிறாங்க. என்ன பயிரிடுறாங்க? சாப்பிட்றதுக்கு தேவையான பயிர்கள் பயிரிட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தே ஷோ த சீட்ஸ் அண்ட் ஹார்வெஸ்டட் விதைக்கிறாங்க, கிராப்ஸை ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்க. தே ஃபவுண்ட் இட் convenient to live along the river as crops grew well near the river. ஸோ எதை கண்டுபிடிக்கிறாங்க? ஸோ ரிவர் சைடு இருந்தால் நல்ல மாதிரியான அந்த க்ராப்ஸ் வளரும், தண்ணி இருந்தால் தான் செடி வளருதுங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. burial pots called urns have been excavated in which the dead bodies were placed and buried under the ground. ஸோ burial potsங்கிறது பெரிய ஒரு பானை செஞ்சு இறந்தவங்களை அதுக்குள்ளே வச்சு ஏர்ன்னு சொல்லுவாங்க. ஏர்ன்ங்கிறது பெரிய பானை. ஸோ அதுக்குள்ளே வச்சு இறந்தவங்களோட டெட் பாடி அதுக்குள்ளே வச்சு என்ன பண்ணிடுறாங்க? கிரவுண்டுக்குள்ளே வச்சு புதைச்சிடுறாங்க. 20 lakhs years ago man walked straight. ஸோ 20 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணான? மனுஷன் வந்து நேரம் நடந்து போயிட்டே இருப்பானா. ஸோ எங்கெங்கெல்லாம் சுற்றி திரிஞ்சு அந்த நேமோடிக் லைஃப். அரௌண்ட் 3 lakh years ago he spread all over the earth. ஸோ நடக்க ஆரம்பித்து வேர்ல்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிட்டான். he cultivated around 8,000 years ago. ஸோ மனுஷன் 20 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியே உலகம் ஃபுல்லாக போய் நடந்து பழகிட்டான். பட் 8,000 8,000 வருஷத்துக்கு முன்னாடி தான் கல்டிவேஷன் பண்ணியிருக்கான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிச்சி விவசாயம்னு ஒன்று கண்டுபிடிக்க எத்தனை வருஷம் ஆயிருக்குன்னு பாருங்கள். Since then civilization started around 300 years ago. ஸோ அப்போ தான் 300 years முன்னாடி தான் சிவிலைசேஷன் நாகரிகம்ங்கிற ஒன்றே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ சேஞ்சஸ் இன் மேன்ஸ் லைஃப். என்னென்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு மேன் ஒரே ஒருத்தர் இருக்கான். நிறைய மேன் சேர்ந்து ஒரு ஆண் பெண் சேர்ந்து ஃபேமிலி ஆகுது. ஸோ நிறைய ஃபேமிலி சேர்ந்து சொசைட்டி ஆகுது. நிறைய சொசைட்டி சேர்ந்து நிறைய குரூப் ஆகுது. ஸோ குரூப்பில் நிறைய அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் வளர ஆரம்பிக்குது. ஸோ எர்தன்வேர் வெசல்ஸ் மெட்டல் யூஸ்டு இன் த ஸ்டோன் ஏஜ். ஸோ ஸ்டோன் ஏஜில் வந்து மெட்டல் கிடையாதுன்னு சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டோன் ஏஜில் மெட்டலோட யூசேஜ் வந்து வருது. மெட்டல் கண்டுபிடிக்கிறாங்க. இன்வென்ஷன் ஆஃப் மெட்டலும் அதே இதில் வருது. ஸோ இந்த மாதிரி மெட்டல்ஸ் பாருங்கள், வெசல்ஸ் வந்து அந்த காலத்துலேயே யூஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். At the end of New Stone Age, copper was invented. ஸோ நியூ ஸ்டோன் ஏஜ் கடைசியில் ஸ்டோன் ஏஜ்னு ஒன்று முடியும் போது தான் காப்பர் தாமிரங்கிறத இன்வென்ட் பண்ணுறாங்க. இன் திஸ் ஏஜ் போத் ஸ்டோன் அண்ட் காப்பர் வேர் யூஸ்டு. ஸோ எந்த ஏஜில் ஸ்டோனும் காப்பர் யூஸ் பண்ணாங்கன்னா நியூ ஸ்டோன் ஏஜ். திஸ் பீரியட் வாஸ் கால்டு சால்கோலித்திக் ஏஜ். Bronze was produced when copper, zinc and tin were mixed together. ஸோ பிரான்ஸுங்கிறது வெங்கலம்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எப்படி மேட் பண்ணுறாங்கன்னா காப்பர், தாமிரம், ஜிங்க்கு அண்ட் டின்னு, லெட்டு இதெல்லாத்தையும் சேர்த்து யூஸ் பண்ணால் தான் bronze வருது. This period when people made tools from the alloy called bronze was called bronze age. ஸோ அலாய்ங்கிறது ஒரு மெட்டல் மட்டும் இல்லாமல் நிறைய மெட்டலை இப்போ இந்த இது சொல்லியிருக்காங்களா, காப்பர், ஜிங்க், டின், இது வந்து அலாய் தான். ஒரே ஒரு மெட்டல் மட்டும் இருந்துச்சுன்னா அது மெட்டல். 2-3 மெட்டல் சேர்ந்தால் அது அலாயின்னு சொல்லுவாங்க. மிக்சர் ஆஃப் மெட்டல், தட் இஸ் கால்ட் அலாய். ஸோ tell the names of some iron tools found at your home. ஸோ இதில் என்னென்னா உங்களோட வீட்டில் என்னென்னமான
அயன் டூல்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிக்கிள்ங்கிறது இந்த வயல்லாம் யூஸ் பண்ணுவாங்க களை எடுக்கிறதுக்கு, அப்புறம் நெல்லெல்லாம் அறுக்கிறதுக்கு. ஒரு மாதிரி ரவுண்டாக இந்த ஷேப்பில் இருக்கும், இங்கே ஹேண்டு மாதிரி இருக்கும், இந்த இடம் ஷார்ப்பாக இருக்கும், அது சிக்கிள். ஸ்பேடுங்கிறது மண்வெட்டி அந்த மாதிரி இருக்குல்ல அது. நெக்ஸ்ட்டு நெயில்ங்கிறது ஆணி. நெக்ஸ்ட்டு ஹம்மர் தெரியும் எல்லாத்துக்குமே, சுத்தியல். நெக்ஸ்ட்டு நைஃப் கூட யூஸ் பண்ணுவோம் வீட்டில் இல்லையா, அதுவும் வெப்பன் தான். நெக்ஸ்ட்டு ஸ்வாடுங்கிறது வால், பெரிய கத்தி, எதுக்கு அது யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் டூல்ஸ். இதையோட ஆன்சருன்னா புக் பேக் கொஷின் ஆன்சர் கொடுக்கையில் சேர்த்து பேஜ் நம்பர் போட்டு ரைட் பண்ணி சென்ட் பண்ணுறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. After this, humans found iron and started using iron tools and weapons. ஸோ அதுக்கப்புறம் தான் இரும்பு கண்டுபிடிக்கிறாங்க, அயன் டூல்ஸும் வெப்பன்ஸும் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. திஸ் ஏஜ் வாஸ் கால்ட் அயன் ஏஜ். ஸோ அயன் வந்துருச்சு, ஸோ தட் இஸ் அயன் ஏஜ். திஸ் ஏஜ் ஹவுஸ்ஹோல்ட் ஆர்டிகல்ஸ், அக்ரிகல்ச்சர் டூல்ஸ் வேர் மேட் ஆஃப் அயன். ஸோ கல்லில் செஞ்சது எல்லாத்தையுமே அயனில் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. மெட்டல்ஸ் வேர் அலாய்ட் அண்ட் டூல்ஸ் வேர் மேட். ஸோ அலாய் ஒரு மெட்டலோட இன்னொரு மெட்டலை மிக்சர் பண்ணி டூல்ஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. யூ கேன் கலெக்ட் காயின்ஸ், potsherds, metal objects, etc. Most of these objects are dug out from the ground. ஸோ நிறையா திங்ஸ் வந்து யூஸ் எர்த்துக்கு அடியிலேருந்து எடுக்கிறாங்க. சச் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ப்ரிசர்வ்ட் இன் த மியூசியம். ஸோ ஆல்ரெடி மியூசியம் பற்றி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ மியூசியத்தில் அதெல்லாம் ப்ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. இன் தமிழ்நாடு, ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, கீழடி ஆர் த sites where objects used by the people of the past are excavated. Still the research is going on these sites. ஸோ இந்த மாதிரி ஏரியாஸில் எக்ஸ்கவேஷனுங்கிறது அந்த ஹிஸ்ட்ரியை தேடி ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க. தோண்டி எடுக்கிறது, மனுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு தோண்டி எடுக்கிற எக்ஸ்கவேஷன் அதுதான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இந்த சைட்லாம் எக்ஸ்கவேஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஃபைண்ட் த பீரியட். ஸோ 5 பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எந்தெந்த பீரியட் எந்தெந்த இதை பேஸ் பண்ணியிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த பிக்சரோட ஆக்டிவிட்டீஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஆக்டிவிட்டியில் 5 பிக்சர் கொடுத்துருக்காங்க, அதோட 5 ஏஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் நான் மேட்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நான் மேட்ச் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ எதுக்கு எதை மேட்ச் பண்ணியிருக்குன்னு இப்போ சொல்கிறேன். பேலியோலித்திக் ஏஜ்ங்கிறது ஃபஸ்ட்டு இருந்த ஏஜ். ஸோ ஃபஸ்ட்டு இருந்த ஏஜ். ஸோ பாருங்கள், இது எல்லாமே சும்மா சுவரில் கிரிக்கெட்டு அந்த மாதிரி இருந்திருக்காங்க. ஸோ அதனால தான் அதை பேலியோலித்திக்கோட ஜாயின் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இருக்கிறது நியோலித்திக். நியோலித்திக் வந்து புதிய கற்காலம். ஸோ புதிய கற்காலத்துலேருந்து எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், எல்லாம் சமைக்கிறாங்க, என்னென்னமோ வெப்பன்ஸ்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை ஜாயின் பண்ணியிருக்கேன். அயன் ஏஜுங்கிறது அயன் டூல்ஸ் வச்சு திங்ஸ் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது அயன் ஏஜ். நெக்ஸ்ட்டு சால்கோலித்திக் ஏஜில் தான் தாமிரம், இரும்பு வச்சு எல்லாம் செய்ய ஆரம்பித்தாங்க. ஸோ சால்கோலித்திக் ஏஜ். நெக்ஸ்ட்டு மீசோலித்திக் ஏஜில் தான், மிடில் ஏஜில் தான் ஸ்டோன் வச்சு இந்த மாதிரி எல்லாமே செய்ய ஆரம்பித்தாங்க. ஸோ அதனால இது மீசோலித்திக் ஏஜ். ஸோ எதோட எதை ஜாயின் பண்ணியிருக்கேன்னு பார்த்து இந்த லைனில் அதை ரைட் பண்ணிடுங்க. ஸோ இது வந்து பேலியோலித்திக் ஏஜ், அயன் ஏஜ், நியோலித்திக் ஏஜ், மீசோலித்திக் ஏஜ், சால்கோலித்திக் ஏஜ். ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸ். ஸோ ஆர்கியாலஜி அப்படி என்னென்னா அகழ்வாராய்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நிலத்தில் இருக்கிறத தோண்டி அதுக்கு கீழே என்னென்ன கிடைக்குதோ, ஸோ அதெல்லாம் என்னென்ன இருக்குது, அது எந்த காலத்தை சேர்ந்தது, யார் அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஸோ அதுதான் அகழ்வாராய்ச்சி பண்ணுறது ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இஃப் யூ கம் அக்ராஸ் எனி ஓல்ட் ட்ரெடிஷ்னல் ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் வேல்யூ ட்ரை டு கலெக்ட் அண்ட் சேவ் தம். ஸோ இந்த மாதிரி கிடச்சதுன்னா நீங்கள் அதை சேவ் பண்ணுங்கன்றாங்க. ஸோ இந்த இருக்க ஆதிச்சநல்லூர். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த பாட்லாம் கிடச்சிருக்கு பாருங்கள். அரிக்கமேடு, கீழடி, இந்த இடத்துலலாம் இன்னும் ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸ் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் அதை வந்து 5ஆக டிவைட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பேலியோலித்திக் ஏஜ், ஃபஸ்ட்டு பழைய கற்காலம், அதுக்கடுத்து இடையில இந்த மீசோலித்திக், அப்புறம் புதுசு, நெக்ஸ்ட்டு சால்கோலித்திக் ஏஜ், நெக்ஸ்ட்டு அயன் ஏஜ். ஸோ இந்த ஏஜ் வந்து எந்தெந்த பீரியடோட இருக்குன்னா பிஃபோர் 10,000 பிஃபோர் கிரைஸ்ட், இது 8,000 பிஃபோர் கிரைஸ்ட்,
இது 10,000 to 4,000, இது 3,000 to 1,500, இது 1,500 to 600 BC. ஸோ இதை தான் வந்து ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடை 5ஆக டிவைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பிஃபோர் கிரைஸ்ட். ஸோ இதில் பிசி, பிசிஇ, ஏடி, சிஇன்னு கொடுத்துருக்காங்களா, அதுக்கெலாம் அப்ரிவேஷன். இதை எப்படி ரீட் பண்ணணும்னா பிசினா பிஃபோர் கிரைஸ்ட், பிசிஇனா பிஃபோர் காமன் எரா, ஏடினா அன்னோ டொமினி, சிஇனா காமன் எரா. ஸோ இதை தான் இப்படி பிரிச்சிருக்காங்க. The term chronology is used to express the historical events in respect of dates and years in the order of their occurrence. ஸோ chronologyங்கிறது ஆர்டராக இருக்கணும். ஸோ 1 after தான் 2, 3, 4. ஸோ இந்த ஆர்டர் தான் ஒரு ஹிஸ்டரியில் எதுக்கப்புறம் எது நடந்துச்சு, எந்த இயருக்கு அப்புறம் எந்த இயரில் நடந்துச்சு, இது வந்து லைனாக இருக்கும். அதுதான் வந்து chronological ஆர்டர். கரெக்டாக கண்டினியூஷனாக இருக்கிறது தான் chronological ஆர்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அந்த காலத்தில் யூஸ் பண்ண மெட்டல் காயின்ஸாக இருக்கும். ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ இதில் கொஞ்சம் ஜென்ரல் நாலேஜ் மாதிரி கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஸ்டடி ஆஃப் காயின் இஸ் கால்டு நியூமிஸ்மேட்டிக்ஸ். ஸோ ஸ்டடி ஆஃப் காயின்ஸ் இருக்குது, நம்ம யூஸ் பண்ணுற காயின்ஸ் பற்றி படிக்கிறதுக்கு பேர் நியூமிஸ்மேட்டிக்ஸ். All types of coins, right from metals to paper, help to learn about the king's economic conditions of the period. ஸோ ஒவ்வொரு கிங்டம் பீரியட்லேயும் ஒவ்வொரு டைப் ஆஃப் காயின் இருக்கும். சம்டைம் கோல்டு இருக்கலாம், சில்வர் இருக்கலாம், பேப்பர் இருக்கலாம். ஸோ இதை வச்சு அவங்களோட எக்கனாமிக்கல் கண்டிஷன்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஸ்டடி ஆஃப் காயின் இஸ் கால்ட் நியூமிஸ்மேட்டிக்ஸ். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஸ்கிரிப்ட்ஸ் இன்ஸ்கிரைப் அபவுட் அ கிங்ஸ் ரூல், பீப்புள் ஆர் சொசைட்டி ஆன் ராக்ஸ் அண்ட் வால்ஸ் ஆர் கால்ட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். யூஸ்வலி தே ஆர் ஃபவுண்ட் இன் அ டெம்பிள் வால்ஸ். ஸோ இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு பிளாக் கலர் கல்லை சுவரில் பதிச்சு அதில் மேக்ஸிமம் நீங்கள் டெம்பிளில் பார்த்துருக்கலாம். இந்த கோவிலுக்கு வந்து இவ்வளோ நன்கொடை கொடுத்துருக்காங்க, 1000, 2000 நேம் போட்டு எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். ஸோ அந்த காலத்துலேயும் இதே மாதிரி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஸோ ஒரு கிங் என்ன ரூல் பண்ணார், அந்த பீப்புளோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்துச்சு, இந்த மாதிரி வந்து நிறைய இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து டெம்பிளோட அந்த வாலில் ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்னு சொல்கிறாங்க, கல்வெட்டுக்கள். ஆல் த எவிடன்சஸ் ஆர் ட்ரேசஸ் லைக் ஆர்டிஃபேக்ட்ஸ். அவங்களாம் ரைட் பண்ணியிருக்காங்க. ஸ்பாட்டில் காயின்ஸ், ஐடல்ஸுங்கிறது சிலைகள், ஆர்னமெண்ட்ஸுங்கிறது நகைகள், வெப்பன்ஸ், written documents etc. are valuable source to construct history. ஸோ இதில் ஒவ்வொரு எவிடன்ஸுமே ஆர்டிஃபேக்ட், அவங்க செஞ்ச மண் பானைகளாக இருக்கட்டும், காயின்ஸு, சிலைகள் எல்லாமே ஹிஸ்ட்ரியை பற்றி நல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஒவ்வொன்றுமே வேல்யூபிள் சோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே ஹிஸ்ட்ரியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் எவாலுவேஷன் பார்ட் வந்திருக்கு, பேஜ் நம்பர் 155. ஸோ இந்த பேஜில் இருக்கிற இந்த எவாலுவேஷன் மட்டும் பார்ட் 3. ஸோ டுவர்ட்ஸ் ஹிஸ்ட்ரியோட பார்ட் 3 எவாலுவேஷன் சைட். ஸோ எவாலுவேஷன் மட்டும் தனியாக ஒரு வீடியோவை நான் போடுறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொன்னது தான், இந்த சேனலில் இந்த வீடியோவை நான் டிகே ஸ்கூல் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். அந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறதுனால உங்களுக்கு இந்த வீடியோ எப்போனாலும் அதில் கிடைக்கும். இன்கேஸ் உங்கள் ஃபோனில் டெலிட் ஆகிட்டால் கூட நீங்கள் அந்த சேனல் டிகே ஸ்கூல் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ அப்படியே உங்களுக்கு அதில் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்து நோட்டில் கூட ரைட் பண்ணிக்கலாம். ஸோ எவாலுவேஷன் பார்ட் 3 சென்ட் பண்ணுறேன். டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ சில்ட்ரன்.